அம்மு வந்து ரொம்ப சோகமா இருக்கிறத காவேரி பார்க்குறாங்க. அம்மு பாவம் அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறா. இந்த ப்ரோகிராம்ல எல்லாரும் அம்மாவோட கலந்துப்பாங்க. அம்முக்கு தான் அம்மா இல்லையே! ரொம்ப கஷ்டம் அப்டி சொல்லிட்டு அவங்கள பார்த்து ரொம்ப சோகமாயிடுறாங்க. உடனே யோசிக்கிறாங்க, ஐய்யயோ! நம்மளும் நம்ம அம்மாவ அப்படி திட்டிட்டோமே! அம்மா பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்முகிட்ட போயிட்டு, அம்மு நீ கஷ்டப்படாத. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா உன்னோட அம்மா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க. அம்மும் வந்து ஹக் பண்ணிட்டு, சரிங்க மிஸ் அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்க வந்து யோசிச்சுட்டே வந்து காவேரி வந்து அம்மாவ ரொம்ப திட்டிட்டோம். அம்மா மனசு ரொம்ப வேதனைப்பட்டுருக்கும். ஒரு வேளை அம்மா சாப்பிட்டுச்சா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க. பார்த்தா வந்து சாரதா ஃபோனே எடுக்கல. அதனால என்ன பண்ணன்னு தெரியாம தவிக்கிறாங்க காவேரி. சரி சாயந்தரம் போனோனே வந்து அம்மாவ சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. அம்மான்னு குரல் குடுக்குறாங்க. பார்த்தா அவங்க அம்மா இல்ல. சரி எங்கேயாவது கடைக்கற தெருவுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வந்து உட்கார்றாங்க. என்ன அம்மா எனக்கு வந்து எதுவுமே செஞ்சு கூட வைக்கலையே ஸ்நாக்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. எதுவுமே இல்ல. வீட்ல சமைக்கலையா அம்மா? காலைல சாப்பாடு செஞ்சு குடுத்துச்சே! அதுக்கப்புறம் நைட்டுக்கு ஏதாவது செஞ்சு வச்சிருக்கணுமே, எதுவுமே பண்ணலையே! அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பார்த்தா அவங்க அம்மா வரவே வரல. நேரம் ஆக ஆக காவேரிக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி ஒண்ணும் புரியாம எல்லா இடமும் எங்க போயிருக்காங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்து வழியே வந்து வாசல்ல நின்னு பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அம்மா காணோம். பயம் அதிகமாயிடுது காவேரிக்கு. உடனே விஜய்க்கு கால் பண்ணி சாயந்தரத்துல தான் அம்மாவ காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்டு விஜய் இருங்க நான் உடனே வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராரு. என்ன ஆச்சுங்க? அப்படின்னோனே அம்மாவ காணோங்க. அம்மாவ ரொம்ப நல்லா திட்டிட்டேன். எல்லாம் உங்களால தான். நீங்களும் அம்மாவும் சேர்ந்து பொய் பேசுனீங்கன்னு சொல்லிட்டு செம்மையா திட்டி விட்டுட்டேங்க. அதனால தான் அம்மா ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அதனால தான் வந்து அம்மா எதுக்காவது போயிட்டாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னை விட்டுட்டு தவறான முடிவுக்கு ஏதோ போயிருப்பாங்களோன்னு வேற பயமா இருக்கு அப்படின்னு. என்னங்க நீங்க இப்படி திட்டியிருக்கீங்க? பாவங்க அவங்க. ஏதோ எனக்கு ஹெல்ப் பண்ண போய் இந்த மாரி வந்து உங்ககிட்ட வாங்கி கட்டிக்கினாங்க. அதுக்காக இப்படி வந்து பண்ணுவீங்களாங்க? அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. சரிங்க நான் போய் உடனே தேடுறேன்னு நானும் வரேன்னு சொல்லிட்டு காவேரியும் கூட வராங்க. 2 பேரும் இங்க எல்லா இடமும் வந்து பஸ் ஸ்டாண்டு அதுக்கப்புறமா வந்து பக்கத்துல இடங்கள், மார்க்கெட்டு எல்லா இடமும் தேடுறாங்க. சரி எல்லா இடமும் தேடி கோயில்லையும் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறாங்க. இங்க வந்து அழுதுட்டே சாரதா வந்து கோயில்ல உட்காந்துருக்காங்க. அத பார்த்து 2 பேரும் அதிர்ச்சி அடைறாங்க. ஓடி போய் அம்மா ஏம்மா இங்க வந்து உட்காந்துருக்க? வாம்மா வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுறாங்க. கைய எடுத்து விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்றாங்க. அத கேட்டு வந்து விஜய் வந்து அப்படியே பார்த்துட்டே எதுவா இருந்தாலும் வீட்ல வந்து பேசிக்கலாம். வாங்க வீட்டுக்கு போலான்னோனே, வேணாம் தம்பி. எதுக்காக அந்த வீட்டுக்கு வரணும்? அதான் அவ வீடாமே. நான் எதுக்கு அந்த வீட்ல இருக்கணும்? என்ன வீட்ட விட்டு போன்னு கேட்டுட்டா. அவ வீட்ட விட்டு போன்னு கேட்டோனே, நான் எதுக்கு தம்பி அங்க இருக்கணும்? அப்படின்றாங்க. ஏதோ கோவத்துல வந்து மிஸ் சொல்லியிருப்பாங்க. ப்ளீஸ் அதெல்லாம் தப்பா நெனச்சுக்காதீங்க. வாங்க போலான்னு விஜய் கூப்பிடுறாரு. வேணாம் தம்பி. போகவே வேணாம். விட்டுருங்க. எதுக்கு என்னால எல்லாருக்கும் கஷ்டம். நான் அங்க இருந்தா நான் ஏதாவது சொல்லுவேன். இவ செய்ற வேலையெல்லாம் நான் கம்முனு இருக்க மாட்டேன். வாய மூடிட்டு. அப்போ இவளுக்கு கஷ்டமா இருக்கும். இதுக்கப்புறம் இவ இஷ்டத்துக்கு திரியலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால நான் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிடுங்க தம்பி. அவகிட்ட பேசக்கூட எனக்கு விருப்பம் இல்ல. எதுக்காக அவளுக்கு நான் கஷ்டத்த குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அம்மா அப்படிலாம் பேசாதம்மா. ப்ளீஸ்மா வாம்மா. நான் தெரியாம பேசிட்டேம்மா. இதுக்கப்புறம் இப்படிலாம் நடந்துக்க மாட்டேம்மா அப்படின்றாங்க. வேணாம்மா வேணாம். உன் விஷயம் தலையிட்டதால தானே நான் வாங்கி கட்டிக்கிட்டேன். நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ. எப்படியாவது போ. எனக்கு என்ன வந்தது? இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றதுக்கு நான் யாரு? உனக்கு நான் தான் உனக்கு அம்மா இல்லையே! அம்மா நான் உனக்கு கெடுதல் தான் நினைப்பேன். உன் வாழ்க்கைய அழிக்க தானே நான் நினைக்கிறேன். நீ நல்லா வாழணும்னு எனக்கு எண்ணமே இல்லல. என்ன மாரி ஆளுங்கள கூட வச்சுக்கிடாம இருக்கிறதுதாம்மா உனக்கு நல்லது. நீ போம்மா. நீ உன் இஷ்டத்துக்கு இரு. உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. உன் இஷ்டத்துக்கு முடிவெடு. யார வேணாலும் பையன் பார்க்க போ. மாப்பிள பார்க்க போ. யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ. நீ என்ன வேணா பண்ணிக்கோமா. இதுக்கப்புறம் இந்த வீட்டு படி கூட நான் மிதிக்க மாட்டேன். அப்படின்றாங்க. அம்மம்மா அப்படிலாம் பேசாதம்மா. ஏம்மா அப்படிலாம் பேசுற? இங்க பாரும்மா சத்தியமா சொல்றேம்மா. இதுக்கப்புறம் உன் பேச்ச கேட்டு நடப்பேம்மா. அம்மா ப்ளீஸ்மா அப்படின்றாங்க. உடனே வந்து ப்ளீஸுங்க சொன்னா கேளுங்கம்மா. வீட்டுக்கு போலாம். பாவம் மிஸ் எவ்வளோ அழறாங்க பார்த்தீங்களா? அப்படின்னோனே, என்னன்னாலும் சரி நான் வீட்டுக்கு மட்டும் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியே உட்காந்துருக்காங்க. விஜய் வந்து ப்ளீஸ்மா சொன்னா கேளுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாரு. மாப்பிள்ள நான் சொல்றத வேணாம் அத்தை சொன்னா கேளுங்க. பாவம் காவேரி ரொம்ப கலங்கி போயிருக்கா. அவளுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்ல உங்களுக்கே தெரியும்ல. அவள் நடந்துக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு இப்போ அவளுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முடியாது அத்தை. ஏன்னா அவளாவே இல்ல அத்தை அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க தம்பி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன நான் வீட்டுக்கு வரணும் அவ்வளோதானே? ஆமாம்மா நீ வீட்டுக்கு வாம்மா. நான் சொன்னதெல்லாம் கேட்பியா? கேட்பேம்மா. கல்யாண பேச்சு நீ பேசவே கூடாது. உன்னோட கல்யாணத்த பத்தி முடிவே நான் தான் எடுப்பேன். உனக்கு சம்மதமா? அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா. உன் சம்மதம் தான்ம்மா எனக்கு அப்படின்னோனே, இங்க பார் முக்கியமான வேலை. நீ மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்லிட்டு எங்கேயும் நீ அலையக்கூடாது. எனக்கு யார பிடிச்சிருக்கோ அவன தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். உனக்கு சம்மதமா சொல்லு நான் வரேன். இல்ல வரல அப்படின்னோன அதிர்ச்சி அடைறான் காவேரி.